விட்டா கூட அந்த இனம் உயிர்ப்பிச்சிடும். ஆனால் மொழி அழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இருந்தாலும் அந்த இனம் வாழாது, அந்த நிலமும் இருக்காது. அப்ப அதுதானே முக்கியம். உலக வரலாறு உங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கு? ஒரு நாட்டை அழிக்கணுமா, நீ போர் தொடுக்க வேண்டியதில்லை, யானைப்பட குதிரைப்பட வேண்டியதில்லை, பீரங்கி துப்பாக்கி வேண்டியதில்லை, ஒரு உயிரை கொள்ள வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. ஆனால் அழிக்க முடியும். முதல்ல அவன் மொழி அழி. மொழி அழித்து விட்டால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்து விடும், அவன் அடையாளம் அழிந்து விடும், இனம் அழிந்து விடும், நாடு அழிந்து விடும். இதான் உலகம் முழுமைக்கு வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிற பாடம், படிப்பினை. அந்த நிலை எனக்கு வர தம்பி, நான் இமய வரை பரவி இருந்தேனா இல்லையா? இமயத்தில் கொடிய நட்டான், இமய வரம்பு நெடுஞ்சரணா ஊரா நாட்டில் நட்டானா? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்னு நானும் நீங்களும் பேசல. ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தன் ஆய்வு கட்டுரை நிறுவுறான். அப்ப அவ்வளவு தூரம் வாழ்ந்த நான் இப்படி காலடியில் எப்படி குறுகினேன்? இப்படித்தான் மொழி சிதைவு, பண்பாட்டு படையெடுப்பு. என் மொழியை சிதைச்சு அழிச்சதுனால கன்னடன், தெலுங்கன், மலையாளி, துளுவனா, தமிழன் சிதைஞ்சு போயிட்டான். வடக்க இருந்து குறுகி காலடியில் கிடக்கிறேன். இப்ப நீ மறுபடியும் 90 விழுக்காடு நான் இங்கிலீஷ் கலந்து தங்கிலீஷா இருக்கேன், மேற்கொண்டு இந்திய தள்ளுறேன்.